இப்படி எல்லாம் நடக்குது? முருகா அண்ணா வாப்பா, உட்கார் உட்காருப்பா, உட்கார். வலி எப்படிப்பா இருக்கு? பரவாயில்ல? காமி, பெரிய காயம் தாண்டா. என்னென்னமோ நடந்து போச்சேடா. கடவுளே, இப்படி நடக்குது. இந்தாங்க அத்தை. இந்த குடி குடி. அஞ்சலி, மாப்பிள்ளை எங்கம்மா? என்கிட்ட எங்க வெளியே போறேன்னு சொல்லிட்டு போனாருமா, இன்னும் வரல. ஐயோ, என்னம்மா நீ? எங்க போறாரு, என்ன பண்றாரு, என்ன ஏதுன்னு நீ விசாரிக்கிறதே இல்லையா? மாப்பிள்ளை வந்தாரு. என்னாச்சுங்க? என்ன அடிபட்டு வந்திருக்கீங்க? என்னாச்சு மாப்பிள்ளை? என்ன தலையில கட்டெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கீங்க? அது ஒரு வண்டிக்காரன் வந்து பின்னாடி இடிச்சிட்டான். பின்னாடி வந்து இடிச்சிட்டானா? அப்ப நீங்க நடந்து போயிட்டு இருந்தீங்களா இல்ல கார்ல போயிட்டு இருந்தீங்களா? இல்லங்க, நீங்க நடந்து போக மாட்டீங்கல்ல, கார்ல போயிருந்தா முன்னாடி தான் அடிபட்டிருக்கும். அஞ்சலி, எப்படியா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அடிபட்டுருச்சு. அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கட்டுப்பட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். வலிக்குது. கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன டென்ஷன் பண்ணாத. மாப்பிள்ளை, உங்க மேல இருக்கிற அக்கறையில தானே அவ கேட்டா. நீங்க ஏதோ நினைச்சுக்காதீங்க. என்ன மாப்பிள்ளை இது, பார்த்து போயிருக்க வேண்டியது தானே. அப்புறம் மாப்பிள்ள, நேத்து நைட் இந்த வீட்ல ரொம்ப பெரிய அசம்பாவிதம் நடந்து போச்சு. அப்படி என்னாச்சு? ஆமா மாப்பிள்ள, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் இப்ப அடிபட்டு வந்து நிக்கிறீங்க. அப்படியே இங்க என்ன நடந்துச்சு? ஐயோ, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நேத்து ஒரு திருடன் நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்தவன் பாட்டி ரூம்குள்ள போய் பாட்டிய கொல்ல பாத்திருக்கான். நல்ல வேலை, நானும் அம்மாவும் அண்ணியும் அவனை அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டோம். இத பாருங்க, அண்ணா அண்ணாவுக்கு எவ்வளவு காயப்பட்டிருக்குன்னு பாவம். மச்சான், நீங்க ஓகேவா? ஒரு கட்டத்துல அடி தாங்க முடியாம அவன் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டான். கடைசியா ஒரு கல் எடுத்து ஒரு அடி அடிச்சான் பாருங்க, பின் மண்டையில போய் மட்டான்னு அடிச்சிருச்சு. அது நீ அடிச்ச அடிதானா? ஆமா தானே? ஆனா எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு மூளை குழம்பு இருக்குன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள, இப்ப நீங்க எதுவும் பேச வேண்டாம். அஞ்சலி, மாப்பிள்ளை அடிபட்டு வந்திருக்காருல்ல, அவர்கிட்ட எதுக்கு நிக்க வச்சு வல்ல வல்லன்னு பேசிக்கிட்டே இருக்க? கேட்டுக்கோ. சரி மாப்பிள்ள, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க. சரிங்க. இவர் தலையில இருக்கிற காயமும் ராத்திரி திருடன் தலையில அடிச்ச காயமும் ஒரே மாதிரி இருக்கே. எப்படி? நீ அப்படி கேளு, சொல்றேன். நேத்து நைட்டு நம்ம வீட்டுக்கு ஒரு திருடன் வந்தான்னு சொன்னான்ல, அவன் பாட்டிய சாவடிக்க வந்துகிறாயா. அதான் சொல்லிட்டியே, எதுக்கு திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க? ஐயோ, அது இல்லையா, அவன் அடித்தாங்காம ஓடிட்டான்.
நாங்க எல்லாரும் அடிச்சு அவனை ஓட விட்டோம். அப்போ நான் தான் ஒரு கரெக்டான குறி பார்த்து கல்லெட்டு அச்சம் பாரு அவன் தலைக்கு. நீ முதல்ல திரும்பியா? எதுக்கு திரும்ப? இதே இடத்துலதான் அவனுக்கும் அடிபட்டுச்சு. அந்த திருடனுக்கும் உனக்கும் ஒரே இடத்துல அடிபட்டுச்சா, அத நான் லைட்டா மிஸ் ஆயிட்டேன். இப்ப என்ன சொல்ல வர? அந்த திருடனும் நானும் ஒண்ணுன்னு சொல்ல வரியா? ஐயே, அப்படி இல்லையா. ஒரே நேரத்துல 2 பேருக்கும் ஒரே மாதிரி அடிபட்டிருக்கே, அது எப்படின்னு யோசிச்சுனே இருக்கிறேன். நீ ராட்சசின்னு எனக்கு நல்லா தெரியும் டி. இந்த அடிக்கு நீ இந்த வீட்டை விட்டு போகும்போது மொத்தமா உனக்கு கொடுத்து அனுப்புறேன். அப்ப தெரியும் நான் யாருன்னு. ஏன் சார், உனக்கு ஏதாவது ஐடியா ஆகுது? ஏய், உனக்கு என்ன? உனக்கு என் பொண்டாட்டி அஞ்சலின்னு நினைப்பா? இல்ல, ஏன் கேக்குறா? ஏய், இந்த பாரு, இந்த மாதிரி கேள்வியா கேட்டுக்கிட்டே இருந்த நீ அதுக்கப்புறம் அவ்வளவுதான், பாத்துக்கோ. உன்னை எங்க அஞ்சலி மாதிரி நடிக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அஞ்சலியா வாழ்றதுக்கு இல்ல. என்னமோ ரொம்பதான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இருக்க. இந்த வீட்டுக்கு எவன் வந்தா உனக்கு என்ன? நல்லா இருக்குது உன் கதை. இல்லையா, நானும் இந்த ஊர்ல தானே இருக்கிறேன். திருடன் வந்து கை கலப்பாகி ஏதாவது எசுகு பொசுகு ஆயிடுச்சுன்னா எங்க அப்பா அம்மாக்கு யாரையா பதில் சொல்றது? அதனாலதான் கேட்டேன். சும்மா தமாசுக்கு கேட்டா நீ கோவப்படுற.